பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 46. இருவித பக்குவ தத்துவங்கள். மனிதன் தன் உள்ரங்கத்தை நோக்கினவனாக முஜாஹதா செய்து ஏகாந்தத்தில் செல்வானாயின் அவனில் இருவித தத்துவங்கள் உண்டாகின்றன. அவை குர்பே நவாஃபில் என்றும் குர்பே ஃபராயில் என்றும் அழைக்கப்படும். இதன் விளக்கம் முன்பும் கூறப்பட்டிருக்கின்றது. மனித பண்புகள் அழிவாகி ஹக்கின் அல்லாஹுவின் சிபத்துக்கள் குணங்கள் இவன் பேரில் குடிகொள்பவனாக ஆகிவிட்டானாயின் ஆண்டவனின் அனுமதியின் பேரிலே உயிர்ப்பிக்கவும் அழிக்கவும் சக்தி பெற்றவனாக ஆகிவிடுகின்றான். அதாவது தான் நாடும் போது தன் பேரிலே நிலைமைகளை ஆக்கிக்கொள்வது. அல்லாஹுவின் ஞாபகமே அகத்தின் வாழ்வு, அவனை மறந்திருப்பதே அதன் சாவு. அல்லாஹு தஆலாவின் ஞாபகம் உன் உயிருக்கு துணையாக இருந்தால் இருலோகமும் உன் ஆதிக்கத்துக்குள் வந்துவிடும். கண் காதுகளை கொண்டு மட்டுமல்லாமல் முழு உடலை கொண்டும் பார்ப்பதும் கேட்பதும் போது சாத்தியமாகி விடுகின்றது. இதுவே அடியான் தன் சிபத்து தன் குணங்களை அல்லாஹ்வின் சிபத்து அல்லாஹ்வின் குணங்களிலே ஃபனாவாக்குவதன் பொருள். ஹக்கு தஆலாவின் உள்ளமையை தவிர வேறெதுவும் இல்லா வண்ணம் அடியானின் ஜாத்து ஹக்கின் ஜாத்தில் ஃபனாவாகி விடுகின்றது. இன்னல்லாஹ லயன்திகு அலா லிசானி உமர். நிச்சயமாக ஆண்டவன் உமருடைய நாவிலே பேசுகின்றான் என்று ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த பேச்சில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இல்லாமலாகி விடுகின்றார்கள். பஹருல் ஹக்காயிக் எனும் நூலிலே எழுதப்பட்டுள்ளதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபனாஃபில்லாஹ் பகாபில்லாஹ் என்னும் சிபத்துக்கள் சம்பூரணமாக அமையப்பெற்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் சிபத்தில் நித்தியம் நிலைத்துள்ள ஒருவர் சந்தேகமின்றி அல்லாஹ்வின் கலீஃபா பிரதிநிதி ஆவார். நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிருஷ்டிகளுடன் நடந்து கொண்ட எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வின் கிலாஃபத்து பிரதிநிதித்துவம் நிலைத்திருந்தது. அல்லாஹு தஆலா திருவுலமாகின்றான், வமா ரஐத இஸ் ரமைத. நபியே, நீர் மண்ணை எறிந்த போது அதை நீர் எறியவில்லை, அல்லாஹ் எறிந்தான் என்று அல் குர்ஆனிலே அத்தியாயம் 8 வசனம் 17 குறிப்பிடப்படுகின்றது. இவ்வித பிரதிநிதிக்கு கீழ்ப்படிதல், அவர் யாருக்கு பிரதிநிதியோ அவனுக்கே கீழ்ப்படிதல் என்பதில் சந்தேகமில்லை. அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிதல் அல்லாஹுவுக்கே கீழ்ப்படிதல் என்பதில் சந்தேகமில்லை. ஆகையால் உண்மை தேட்டரவாளர்கள் சொல் செயல்களிலும் உள்ரங்கத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சூஃபியாக்கள் ஆத்மீக வைத்தியர்களாக இருக்கின்றார்கள். உள்ளத்தின் கற்பனை வியாதிகளுக்கு அவர்கள் சிகிச்சை செய்கின்றார்கள். நான் எனும் அகங்கார விக்கிரத்தை உடைக்கும் வகையை காட்டுகின்றார்கள். இதில் பூரணமாக தேர்ச்சியடையும் சிஷ்யனே முக்தி அடைகின்றான். விதி குறைவான பலர் நடுவிலேயே இருந்து விடுகின்றார்கள். இந்த வியாதிக்கு தகுதியான மருந்து கலிமா தையிபாவின் ரகசியமாகும். அதாவது ஹகீகத்தே முஹம்மதியாவை விளங்குவதும் அதிலேயே கலந்து விடுவதும் ஆகும். ஹகீகத்தே முஹம்மதியாவை விளங்குவதும் அதிலேயே கலந்து விடுவதும் ஆகும் என்று ஆத்மீக வைத்திய குருமார்கள் கூறுகின்றார்கள். இதற்கு முதலாவதாக தன் ஞான ஆசிரியர் மீது இஷ்க் எனும் உள்ளன்பு கொள்ள வேண்டியது நிபந்தனையாகும். தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மீதும் இஷ்க் கொள்ள வேண்டும். இந்த ஒழுக்க முறைப்படி நடவாது போனால் அது உண்மையிலே இஷ்காகாது. மாலிகோலியா எனும் ஒரு வகை பித்த வியாதியாகும். குரு சகவாசம் என்பது என்ன? மகனே, அது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி. அதில் வஹதத்தின் ஜோதி தெளிவாக காணப்படுகின்றது. இஷ்க் ஓர் அக்கினி. அது அல்லாஹ் அல்லாததை எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. அதம் எனும் இல்லாமை நிலையில் ஆக்கிவிடுகின்றது. அதாவது உன்னை சொக்க தங்கமாக்கி விடுகின்றது.